இன்னைக்கு சுகன்ஸ் ஹோம்ல நம்ம தமிழ்நாடோட கெத்தான ரெசிபி தான். இதை நுணுக்கும் போதே கை மணக்கும், வாசனை ஊறத்துக்கும். நமக்கு ஏதாவது நோவா இருக்கும்போது மனசு முதல்ல தேடுறது இந்த ரசத்தை தான். மல்லி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டுன்னு எல்லாமே மருத்துவ குணமா இருக்கும். நமக்கு சமைக்க முடியாத சூழ்நிலையில கூட நம்மளை கை கொடுத்து காப்பாத்திடும். எல்லா ஊர்களிலும் விதவிதமான ரசம் பண்ணுவாங்க. புளி ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். எத்தனை வகை செஞ்சாலும் ரசம் ரசம் தான், தலைவன் தலைவன் தான். வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது சவுத் இந்தியா தாலின்னு கேட்டா அதுல ஒரு பங்கா நம்ம ரசமும் இருக்கும். எத்தனை தான் வகை வகையான உணவு இருந்தாலும் கடைசியில கொஞ்சமா சோற கரைச்சு ரசத்தை ஊத்தி சாப்பிடுற இனம் நாங்க. ரசம் சாப்பிட்டா வயிறு பூ போல ஹாப்பியா இருக்கும். சைட் டிஷ்ஷா எதை செஞ்சாலும் மேட்ச் ஆயிடும். அதுவும் குறிப்பா அந்த மட்டை ஊறுகாய் சிக்கவே மாட்டேங்குது. ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு பீட்ரூட் துவையல் தான். ரசத்துக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோவான்னு தானே நினைக்கிறீங்க? ரசங்கிறது நம்ம உணர்வோட கலந்த ஒரு விதமான பூரிப்பு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு ரசம் வச்சு கொடுத்து பாருங்க. ஜீரண மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம பாட்டி கொள்ளு பாட்டியோட சீக்ரெட் ஹெல்த்தி ரெசிபி.